இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இவ என்னோட அக்கா. இவளுக்காக தான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். இவளுக்கு காது நல்லா தான் கேட்டுட்டு இருந்துச்சு. 8 வயசு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதனால ஏற்பட்ட அதிர்ச்சியில அதுக்கப்புறம் எந்த சத்தமும் கேட்கலையா. இத்தனை வருஷத்துல கேள்விப்படுற எல்லா டாக்டர் கிட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டோம். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதான் கூட்டிட்டு வந்தேன். சரி, செக் பண்ணி பாத்துடலாம். இங்க உட்காருங்க. டாக்டர், எனக்கு காது கேட்காதுதான், ஆனா பார்த்து என்னால புரிஞ்சுக்க முடியும். இப்ப கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் தானே சொன்னீங்க. குட், வாங்க சிஸ்டர், கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். என் அக்காக்கு எப்படியாவது காது கேட்கணும் டாக்டர். நான் உங்களை கடவுள் மாதிரி பாக்குறேன். எப்படியாச்சும் சரி பண்ணுங்களேன். என்னாச்சு டாக்டர்? ரிப்போர்ட் பார்த்துட்டீங்களா? எனக்கு காது கேட்காது தானே, நல்லா சொல்லுங்க அவகிட்ட. இந்த கேஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸ் தாமா. எப்படியாவது கேட்க வைங்க டாக்டர். என் அக்காவுக்கு காது கேட்கணும் ப்ளீஸ். நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். ஏய் ஹர்ஷினி, டென்ஷன் ஆகாத, அமைதியா இரு கொஞ்சம். இருக்கா? சும்மா இரு. டாக்டர், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர், நாங்க சும்மா கன்சல்டேஷனுக்காக தான் வந்தோம். என் ஃப்ரெண்டு யூஎஸ்ல பெரிய ENT ஸ்பெஷலிஸ்ட். அவனுக்கு நான் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்பி வைக்கிறேன். அவன் பார்த்து சஜஷன் சொல்லுவான். நீங்க ஒரு 10 days கழிச்சு வாங்க. சரிங்க டாக்டர், 10 days கழிச்சு வரும். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச். வாங்க. இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி எனக்கு PDF ஓகே டாக்டர். என்ன இசை வர்ஷினி மாதிரி இருக்கு? இவளுங்களா? இவளுங்க எதுக்கு இங்க வந்துட்டு போறாளுங்க? சிஸ்டர் சொல்லுங்க மேடம். அதோ அங்க 2 பேர் போறாங்கல்ல, அவங்க 2 பேரும் இப்போ எதுக்கு டாக்டர் கிட்ட வந்துட்டு போறாங்க? அந்த பொண்ணுக்கு காது கேட்காது, கன்சல்டேஷனுக்கு வந்துட்டு போறாங்க. என்னது, காது கேட்காதா? என்ன சிஸ்டர், அந்த பொண்ணுங்கள சொல்ற, நல்ல பாருங்க, சரியா பார்த்து சொல்லுங்க. அந்த பொண்ணை தான் நானும் சொல்றேன் மேடம். காது கேட்கலையா. சின்ன வயசுல விபத்துல காது கேட்காம போயிடுச்சான். அதான் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்துட்டு போறாங்க. அந்த 2 பொண்ணுங்கள யாருக்கு காது கேட்காது? அதோ வலது பக்கம் போறாளே அந்த பொண்ணுக்கு தான்.